மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங் 10th 11th 12th ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின், 5 மார்க் வந்து அழகாக எடுத்துடலாம். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 5 மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். அந்த 5 மார்க் எப்படி ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கொஷின் பேப்பரில் நமக்கு வந்து சம்மரி ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த பேராகிராஃப் எடுக்கிறோம். பேப்பரில் அந்த நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எழுதுகிறோம். அந்த நம்பர் எழுதுனதுக்கப்புறம் சம்மரி ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃப் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க. ரஃப் காப்பி அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஸ்பெல்லிங் தெரியணும், அதை தப்பாக எழுதிடக்கூடாது. ROUGHCOPY அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம். அப்புறம் பேராவை நல்லா படித்து பாருங்கள். ஒரு 150 வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த 150 வேர்டு அதிலிருந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு 120 இம்பார்ட்டன்ட் வேர்டு எடுத்து இதில் எழுதணும். ரஃப் காப்பின்னு ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் 150ல் 120 வேர்டு இம்பார்ட்டன்ட் வேர்டு எடுத்து அதில் எழுதுகிறோம். ஒரு பேராகிராஃபாக எழுதி வச்சிடறோம். எழுதுனதுக்கப்புறம் ஒரு பென்சிலில் நான் இப்போ அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அடிச்சிடணும். அடுத்தது ஃபேர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போடுறீங்க. ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் இங்கே 120 வேர்டு எழுதிருக்கீங்களா பேராகிராஃபாக, அதிலிருந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஒரு 90 வேர்டு அதை எடுத்து பேராகிராஃபாக எழுதிடணும். ஸோ உங்களுக்கு இப்போ மார்க் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப் காப்பிக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. சார் மீதி 1 மார்க் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் காப்பி அப்படின்னு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் எழுதணும், ஒரு தலைப்பு கொடுக்கணும். அந்த தலைப்பு வந்து அந்த பேராகிராஃபுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். சார் எனக்கு வந்து பேராகிராஃபை படிக்கவே தெரியாது சார், மீனிங்லாம் எதுவும் தெரியாது சார் அப்படின்னா அந்த பேராகிராஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அடிக்கடி எந்த வார்த்தை வருது அப்படின்னு பாருங்கள். அந்த வார்த்தையை தூக்கி ஹெட்டிங்காக போட்டுருங்க. ஃபேர் காப்பியில் ஹெட்டிங் எழுதினால் 1 மார்க். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், ரஃப் காப்பிக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்கு, ஹெட்டிங்க்கு 1 மார்க். ஒரு சில டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறந்துட்டு ஃபேர் காப்பியில் வந்து ஹெட்டிங் போடுறதுக்கு பதிலாக ரஃப் காப்பியில் போட்டுருவாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு 2லையுமே ஹெட்டிங் போட்டுருங்க. இப்போ அந்த பேப்பரில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, சம்மரி ரைட்டிங் அப்படின்னு எழுதியிருக்காங்க, ரஃப் காப்பின்னு சைடில் எழுதியிருக்காங்க, மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் எடுத்து எழுதுகிறாங்க. அதுலேருந்து கம்மி பண்ணி ஃபேர் காப்பின்னு போட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங், சேம் ஹெட்டிங் போடலாம், இல்லை மாற்றி போடுறதுனாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ சேம் ஹெட்டிங்கே போட்டு அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா, எழுதுனீங்க அப்படின்னா ரஃப் காப்பிக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்கு, ஹெட்டிங்க்கு 1 மார்க்கு, ஈஸியாக 5 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். சார் நீங்கள் இம்பார்ட்டன்ட் வேர்டாக பார்த்து எழுத சொன்னீங்க சார், எனக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ட் வேர்டெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாதுங்க சார் அப்படின்னா 150 வேர்டு இருக்குது அப்படின்னா முதல்ல இருக்க 120 வேர்டை தூக்கி பேராகிராஃப் எழுதுங்க. ஃபேர் காப்பியில் மறுபடியும் முதல்ல இருக்க ஒரு 90 வேர்டு எடுத்து ஃபேர் காப்பியில் எழுதிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க் கிடச்சிரும். ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, ஹெட்டிங், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரஃப் காப்பியை அடிக்கணும், ஃபேர் காப்பியை அடிச்சிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக இந்த 5 மார்க் எடுக்க வாழ்த்துக்கள்.